اه أين لايك right. Otro sería parte. Acuerdo con el mismo. Corrigan, cabras, corrigan, Assalamu alaikum and very good evening to all of you. யாரோட வீட்டு சவுண்ட் இவ்வளவு லவுடா இருக்குது? ஜீனா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ரைட், தேங்க்ஸ். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? How are you all? Good. Okay, so it's nice to hear that you all are doing well. Alhamdulillah. Good ன்னு சொல்லிக்கிறீங்க. Maheshwari, good evening. Okay, let's share the presentation. Give me a minute. Smart parenting. Okay. All right. So, இன்னைக்கு நாங்க பேச போறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஸ்மார்ட் பேரண்டிங் அப்படி என்ற டாபிக்கை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நீங்க எல்லாரும் ரெடி ஆயிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஜெஸ்லியா ரெடியா? உஸ்னா, ரியாசா, ரைட், குட். ஓகே, ஸோ நான் இன்ட்ரெஸ்டிங்கா செய்வேம்மா. என்னன்னு சொன்னா, நான் உங்ககிட்ட வந்து ஒரு சிம்பிளான கேள்வி கேட்க போறேன். நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு எனக்கு பதில் தரணும். என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இப்போ எங்களோட பேரண்ட்ஸ் காலத்துல வந்து பேரண்டிங் வித்தியாசமாக இருந்துச்சு இல்லையா? இப்ப பேரண்டிங் வித்தியாசமாக இருக்குது. இன்னொரு 5 வருஷத்துல பேரண்டிங் எப்படி இருக்கலாம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் பேசுவோமே நாங்க. இன்னொரு 5 இயர்ஸ்ல
பேரண்டிங் எப்படி இருக்கும்? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க பாப்போம். இன்னொரு 5 இயர்ஸ்ல பேரண்டிங் எப்படி இருக்கும்? வாட் இஸ் யுவர் தாட்? சும்மா ரைட் ஒரு ராங் ஆன்சர் இல்ல, ப்ரெடிக்ஷன்ஸ், ஃபியூச்சரை பத்தின ப்ரெடிக்ஷன்ஸ். Excuse me, ma'am. ஹலோ, சொல்லுங்கம்மா. கேக்குது சொல்லுங்க. Ma'am, can I tell? சொல்லுங்க சொல்லுங்க. Okay. ஆயிஷா, Oh, okay, ma'am. நான் வந்து இதை 2 வகையா பாக்குறேன். Like I feel one side வந்து இப்ப gadgets எல்லாம் வந்து gadgets எல்லாம் வந்து already the parenting has become very hard for us. So it's in another 5 years we could predict that it's going to be more tough. Or இன்னொரு விஷயம் செல்ல, இன்னொரு பக்கம் செல்லேலும் இப்ப now the children who are growing up with the gadgets, when they do a parenting, அது வந்து they know the plus and cons. No, we didn't know because நாங்க இப்பதானே gadgetsக்கு we have become addicted to these things. They already know the pros and cons, so when they are doing it, maybe they will do it better than us. So could be. So 2 types of predict பண்ணிரும் நினைக்கிறேன். Okay, good. Right, okay. Thank you, Aisha. Jazakallah. You're welcome, ma'am. Okay. Zina, more understanding among parents and children. Okay, good. Fully artificial intelligence, less discipline, new ways of learning. Okay, good, Shafira. Good. Any other? Shafia, ஏதாவது சொல்லணுமா? Shafia Pfizer. ஓகே, வேற என்ன கருத்துகள்? ரைட். ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ பேரண்டிங்க பத்தி இருக்கிற ப்ரெடிக்ஷன்ஸை பத்தி நம்ம பேச போறோம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் வில் மூவ் ஆன் டு ஸ்மார்ட் பேரண்டிங். இந்த ஸ்மார்ட் பேரண்டிங் வாரத்துக்கான காரணமே எங்களோட ஐஷா சொன்ன மாதிரி இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்னால இல்லையா? பிகாஸ் என் மாமா ஒரு ஸ்மார்ட் போனை தொட்டதே இல்லை. அவங்க இப்ப 60s இருக்கிறாங்க. My mother has never touched a smartphone. I think now only she's using. இப்போ ஒரு 50க்கும் பிறகுதான் பாவிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ நானும் ஸ்மார்ட் போன் பாவிக்கும் போது எனக்கு above 20-22 இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 25 சரி இருக்கும் when I started using a smartphone. பட் இப்போ எங்களுக்கு கிளியரா விளங்குது கிட்ஸ் ஈவன் 6 months பேபி கூட ஸ்மார்ட் போனை டச் பண்ணி ஸ்மார்ட் போனா இருக்கலாம், அப்ப இன்டர்நெட்டா இருக்கலாம், அப்ளிகேஷன்ஸா இருக்கலாம், டேப் போன்ற விடயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப 6 months பேபியே கையில ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, சோ அப்படி பார்க்க போக்குல ஓகே ஷாஃபிரா, சோ அப்படி பார்க்க போக்குல எங்களுக்கு விளங்குது there is a huge advancement. சின்ன கின்ன அட்வான்ஸ்மெண்ட் இல்ல, ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட் அப்பைக்கும் இப்பைக்கும் காணப்படுது. ஆனாலும் பேரண்ட்ஸ் மத்தியில நாங்க காண்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இன்னமும் ஏசியன் கண்ட்ரீஸ்ல, யூரோப்பியன்ஸ் நிறைய மாறிட்டாங்க, ஏசியன் கண்ட்ரீஸ்ல இந்த ஸ்மார்ட் பேரண்டிங் பத்தின அவேர்னஸ் வந்து சரியான குறைவா தான் இருக்குது. சரி, அப்படின்னு சொன்னா 3 விதத்துல நாங்க பார்க்கலாம். இந்த மாற்றங்கள் குயிக்கா நடந்துட்டு வர மாற்றங்கள்னால நிறைய மாறப்பட்டிருக்குது. இப்ப ஒரு காலத்துல எங்கட பேரண்ட்ஸ் காலத்துல சைக்காலஜி என்றது கேள்விப்படவே இல்லாத ஒரு சப்ஜெக்ட். பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எங்க குழந்தைகள் வளர்க்குற பட்சத்துல சைக்காலஜியை பத்தி நாங்க நிறைய கேட்கிறோம், பேசுறோம், படிக்கிறோம். சரி, இந்த மாதிரி தான் இன்னும் ஒரு காலம் வரும்
சைக்காலஜி போயிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து புதிய விஷயங்களை பேச கேட்க ஆரம்பிப்போம். இப்ப கோல்டு ரேட் பாருங்களேன், கோல்டு ரேட் நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 இயர்ஸ் பேக், மேக்சிமம் ஒரு 2-3-4 இயர்ஸ் பேக் கோல்ட் ரேட் வாஸ் வெரி லெஸ். ஒரு 50,000 60,000 தான் ஒரு பவுன். இப்ப இன்னைக்கு எவ்வளவு போகுது ஒரு பவுன்? ஒரு பவுன் கிட்டத்தட்ட அப்படின்னா 8 கிராம்ஸ் இன்னைக்கு 2.5 லட்சம் போகுது இல்லையா? 2.5 lakhs, நியர்லி 3 lakhs போகுது. இட் கீப்ஸ் ஃபிளக்சுவேட்டிங். பட் இதுவே இன்னொரு 5 வருஷத்துல கேன் கோ ஈவன் அப் டு 10 lakhs. ஒரு பவுன் ஒரு 10 லட்சத்துக்கு கூட போகலாம் இன்னொரு 5 வருஷத்துல. அப்ப எல்லாமே வந்து நாங்க என்ன காண்றோம்? ரேபிட் சேஞ்சஸ். அன்னைக்கு லேப்டாப்பாக இருந்தது இன்னைக்கு 3 பென். உங்களுக்கு ஒரு 3 பென் தரப்படும். அந்த 3 பென்ல இருக்கிற ப்ரொஜெக்டர்ஸ் என்ன செய்யும்? உங்களோட கீபோர்டையும் உங்களோட ஸ்கிரீனையும் உங்களோட சிபிஐயும் சும்மா இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும். ப்ரொஜெக்ட் பண்ணா அது உங்களுக்கு ஸ்கிரீனாக வந்து நிற்கும் ஏஆர்ல. அவ்வளவுதான் இப்ப இன்னைக்கு லேப்டாப். சரி, அதே மாதிரி தான் வாட்சா இருக்கலாம், போன். இப்போ போன் ஸ்மார்ட் வாட்சாக மாறி போன் இல்லாட்டி கூட பரவாயில்ல, உங்களோட கையில இருக்கிற வாட்ச் மூலியமா நீங்க போன்ஸ் இருக்கலாம், கால் பண்ண. அப்ப there's lot of advancement இல்லையா? ஸோ அட்வான்ஸ்மெண்ட் எவ்ரி டே, தி அட்வான்ஸ்மெண்ட். இப்ப நாங்க ஆக கூடுதலாக காணக்கூடிய ஒரு அட்வான்ஸ்மெண்ட் என்னது? ஏஐ. அப்படின்னா என்னது? நாங்க சொல்லுவோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றது என்னன்னு சொன்னா, மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மூளை, அந்த மூளையை விட அதிகமாகவே பொருத்தப்பட்ட இயந்திரங்கள். எங்களுக்கு இருக்குதானே மூளை கெப்பாசிட்டி, எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் கெப்பாசிட்டி இருக்கு. அந்த கெப்பாசிட்டியை இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? ஆர்டிபிஷியலா உருவாக்கி அது மெஷின்ஸுக்கு பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ மெஷின்ஸ் என்ன செய்யுது? மனிதர்களை விட நல்ல ஸ்மார்ட்டாவே இயல்படும். எங்களை விட பல மடங்கு ஸ்மார்ட்டா தான் மெஷின்ஸ் இயங்கப்படும். ஓகே, அப்ப எங்களுக்கு விளங்கலாம், இன்னொரு 10 வருஷம் ஆகும்போது, 10 வருஷம் தேவையில் ஒரு 5 வருஷம் ஆகும்போது பேரண்டிங்க்கு ஒரு அசிஸ்டண்டாக ரோபோட்ஸ் வரலாம். அப்படின்னா ரோபோட்ஸ் பேரண்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுதான் ப்ரெடிக்ஷன் சொல்லுது. ரோபோட்ஸுக்கு இமோஷன்ஸ் மட்டும் சரிவக பொருத்தப்படல என்றது ஒரு கருத்தா இருந்தாலும், அதை பத்தி நிறைய ரிசர்ச் வந்து இப்ப ரோபோட்ஸுக்கு இமோஷன்ஸும் பொருத்தப்படுது. ஸோ அப்படியா போக்குல ரோபோட்ஸ் கூட பேரண்டிங் இன்னொரு 5 வருஷம் ஆகும்போது பண்ண ஆரம்பிக்கும், நல்லாவே பண்ண ஆரம்பிக்கும். சரி, அப்ப பிஸி பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க? வீட்டுல ஒரு ரோபோ வச்சிடுவாங்க அவங்களுக்கு பதிலாக. இப்ப ஆக்சுவலா மனிதர்கள் கூட சேஃப் இல்லை தானே? மனிதர்கள் வந்து அபியூஸ் பண்றாங்க, அநியாயம் செய்யறாங்க, உண்மையா நடந்து கொள்றாங்க இல்ல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. பட் robots won't be like that. They're machines, so they'll be truthful. So நம்ம robots கூடையாகவே நம்பலாம் மனிதர்களை விடணும். ஸோ அப்படி ஒரு காலம் வரப்போகுது. அடுத்தது இப்பவே நாங்க காண்றோம், நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நிறைய சப்போர்ட்டிவ். அப்ப காலத்துல எப்படி பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் மார்கள் கிச்சனுக்கே வரமாட்டாங்க. அப்படி ஒரு காலம் தான் எங்கட பேரண்ட்ஸ்ட காலத்துல. அப்ப அப்படி கிச்சனுக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு மதிப்பு இருக்காது. ஸோ they were not accepted. The men who came to the kitchen, they were not accepted. அது பில ஒரு வைஃப் அது அப்படி ஒரு ஹஸ்பண்டை உபயோகப்படுத்துறதாக இருந்தா ஒரு அரகண்டான வைஃப் அப்படின்றதுதான் கணிப்பு. ஆனா இப்ப அப்படி இல்லை. The gender roles are more equal. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேருமே கிச்சனுக்கு போறாங்க, அவங்க வேலைகளை சரிசமமாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ we can see that, அப்படி நடக்குது. இன் ஃபியூச்சர்ல பெண்கள் உம்மமார்கள் கூடுதலாக வேலைக்கு போயிட்டு வாப்பமார்கள், நான் நினைக்கிறேன் வீட்டுல இருந்து குழந்தைகள் பார்த்து கொள்ற நிலைமை கூட வரலாம். ஏன்னு சொன்னா இப்ப போற போக பார்த்தா அப்படித்தான் போகுது இல்லையா? அப்ப அந்த ஜெண்டர் ரோல்ஸ் வந்து கூடுதலாக மாறுது. ஆனா நெகட்டிவா நாங்க பார்க்க போக்குல நிறைய விஷயங்கள் வந்து வெளியில வருது. என்னது? இந்த LGBTQ அப்படின்னு சொன்னா ஹோமோசெக்சுவாலிட்டி இல்லையா? இப்ப நிறைய நாடுகள்ல ஹோமோசெக்சுவாலிட்டி ஏற்றுக்கொள்ளப்படுறதுனால, எக்ஸாக்ட்லி, ஹோமோசெக்சுவாலிட்டி நிறைய ஏற்றுக்கொள்ளப்படுறதுனால என்ன நடக்குது? ஓப்பனாகவே கேர்ள்ஸ் மாதிரி பண்றாங்க, பாய்ஸ் மாதிரி பண்றாங்க இல்லையா? அவங்களோட லைஃப் லீட் பண்ணாங்க. இப்ப நான் ரீசெண்டா கூட டிக்டாக்ல பார்த்தேன், 2 கேர்ள்ஸ் அவங்க மேரி பண்ணி அவங்க பர்சனல் லைஃபை கொண்டு போறது, அவங்க லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே அவங்க டிக்டாக்ல அப்லோட் பண்ணிக்கிறாங்க. இவங்க என்ன நடக்குது? இந்த கமெண்ட்ஸ் வாசிப்போம் நாங்க சில டைமுக்கு. இந்த கமெண்ட்ஸ் வாசிச்சா மனிதன் மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்.
கமெண்ட்ஸ்ல கூட அவங்கள நிறைய வாழ்த்தின வாக்கு கமெண்ட்ஸ் போட்டிக்கிறாங்க. வெரி குட், இப்படிதான் இருக்கணும், இந்த ஆம்பளைகளோட டார்ச்சர் இவங்க லைஃப்ல இருக்க கூடாது, இவங்க இருந்தா தான் பிரச்சனை, இது நிம்மதியான லைஃப், இப்படி இருக்கிறது நல்ல லைஃப் அப்படின்னு நிறைய பெண்கள் அதுக்கு சப்போர்ட்டா தான் பேசிக்கிறாங்க. சில பேர் மட்டும்தான் அதை அப்போஸ் பண்றாங்க. ஸோ எங்களுக்கு இதெல்லாம் வந்து நெகட்டிவான விஷயங்கள். வி கேன் see that அப்ப மனித இனம் இன்னமும் இல்லாம போகும். ஏற்கனவே எங்களுக்கு ரோபோஸ்ல இருந்து நிறைய ஒரு த்ரெட் இருக்கு. WHO என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரோபோஸ் வந்து மனிதருடைய வேலைகளுக்கு ஒரு த்ரெட். ஓகே, இட்ஸ் a huge threat. ஏன்னா இன்னொரு 5 வருஷம் போகும்போது இப்ப கூட இங்க சவுதியில கூட சில இருக்குது காஃபி ஷாப்ஸ்ல வேலைக்கு ஒருத்தர் கூட இல்ல, நாட் ஈவன் சிங்கிள் இண்டிவிஜுவல், எல்லாம் மெஷின் தான், எல்லாமே மெஷின். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னொரு 5 வருஷத்துல இந்த சேல்ஸுக்கு இருக்கிறவங்களுக்கு வேலை இருக்காது, டீச்சிங்க்கு வேலை இருக்காது இல்லையா, இந்த கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல வேலை இருக்காது. ஆக முக்கியமான தளத்துல இருக்கிறவங்க அப்படி நினைக்கிற ஒரு டாக்டர், லாயர், அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்குமே தவிர மத்த இந்த சின்ன சின்ன செய்யக்கூடிய வேலை எல்லாம் இது நாங்க மெஷின்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா சேலரி தேவையில்லை, மெஷின்ஸுக்கு சேலரி தேவை. ஸோ மெஷின்ஸுக்கு சேலரி தேவையில்லை, மெஷின்ஸுக்கு இன்சென்டிவ் தேவையில்லை, லீவ் தேவையில்லை, போனஸ் தேவையில்லை. ஸோ எவ்வளவு பெரிய ஒரு த்ரெட்னு பாருங்க. மனிதர்களுக்கு லெஸ் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ், மனிதர்களுக்கு மத்தியில பேச்சுவார்த்தை இல்லை, அப்ப அந்த பிரச்சனைகள் குறைவு. அப்ப ஆல்ரெடி அதால ஒரு பெரிய த்ரெட் நாங்க காண்றோம். அடுத்த சைடால இந்த LGBTQ ஃபேமஸ் ஆயிட்டு இப்ப என்ன சொல்றாங்க, போன் தானே எல்லாமே, சோ போன் பாவிக்கிறது இட்ஸ் நார்மல்னு சொல்றாங்க, போன் பாக்குறது நார்மல்னு சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கு பார்ட்னர் கிட்ட போயிட்டு அது உங்களுக்கு கஷ்டம், அதை விட இது ஓகேன்னு தான் சொல்றாங்க இல்லையா. அப்ப எனக்கு தெரிய ஒரு இன் ஃபியூச்சர் அபியூஸ் பண்றது கூட ஓகேன்னு சொல்லிடுவாங்களோ தெரியாது. பிகாஸ் அப்படிதான் காலங்கள் போறது நாங்க காண்றோம். சரி, அப்ப ஜெனட்டிக் நிறைய மியூட்டேஷன்ஸ் இப்ப நடக்குது. உங்களுக்கு தேவையான மாதிரி பேபி பெற்றுக்கொள்ளலாம், பேபியோட கலர் உங்களுக்கு டிசைட் பண்ணலாம், பேபியோட கண்ணுடைய கலர் டிசைட் பண்ணலாம், பேபியோட சைஸ் டிசைட் பண்ணலாம், பேபி எந்த ஹேர்ல வேணும் என்றதை டிசைட் பண்ணலாம். ஸோ இன் ஃபியூச்சர்ல நீங்க டிசைன் பண்ற ஒரு பேபியை யூ கேன் பேர். ஓகே, ஆல் தீஸ் ஆர் ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகே, ஆல் தீஸ் ஆர் ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகே, அப்போ பேரண்ட்ஸுக்கு நிறைய அட்வைஸ் AI கிட்ட இருந்தே கிடைக்கும். எங்களுக்கு எல்லாம் வேலை இருக்குமோ தெரியாது, பேரண்ட்ஸுக்கு நிறைய AI அட்வைஸ் கொடுத்துடும் அப்படின்றதும் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். அதே மாதிரி நிறைய இந்த டிஜிட்டலா நிறைய நெட்வொர்க்ஸ் வந்துடும் பேரண்ட்ஸுக்கு சோஷியலைஸ் ஆக. அப்ப வீட்டுக்குள்ள இருந்தே இப்ப அப்படித்தானே, இப்ப வீட்டுக்குள்ள இருந்தே தான் ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, நிக்கா ஃபங்க்ஷன் நடக்குது, ஹஸ்பண்ட் அப்ராட்ல, வைஃப் ஸ்ரீலங்கால, 2 பேருக்கும் நிக்கா நடக்குது, வர்ச்சுவல் நிக்கா, வர்ச்சுவல் நிக்கா நடக்குது, வர்ச்சுவல் பர்த்டேஸ் நடக்குது, வர்ச்சுவல் ஆர்கனைசேஷன் ஓப்பனிங் நடக்குது. ஸோ எல்லாமே வீட்டுக்குள்ள இருந்து நீங்க ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரலாம். ஓகே, அப்போ கிளைமேட் இஷ்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால கிளைமேட் இஷ்யூஸ் இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போகுது. அப்ப அடாலசன்ஸ் வந்து நாங்க இன்னொரு விஷயம் காண்றோம், அடாலசன்ஸ் சரியான மட்டும் ரூல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அடாலசன்ஸை கட்டுப்படுத்துறது பேரண்ட்ஸுக்கு சரியான கஷ்டமா இருக்குது. அடாலசன்ஸ்னா யாரு? யூத். அடாலசன்ஸ் கட்டுப்படுத்துறது சரியான கஷ்டமா இருக்குது. அடாலசன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணிடாது. அவங்க சொல்றாங்க இது பிடிக்க கூடாது, எனக்கு தேவையான மாதிரி தான் இருக்கணும், நான் எனக்கு தேவையானது தான் செய்வேன் அப்படின்னு சொல்ல போக்குல உங்களுக்கு கட்டுப்படுத்துறது சரி கஷ்டமா இருக்குது என்று சொன்னா they are becoming more advanced than இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் விட, எங்களை விட அவங்க நிறைய அட்வான்ஸ் ஆறாங்க. ஸோ அதனால அவங்க சொல்றது உங்களுக்கு புரியாததுனால என்ன நடக்குது, உங்களுக்கு அடாலசன்ஸ் கட்டுப்படுத்துறது கண்டிப்பாக கஷ்டமாக இருக்குது. ஓகே, அப்ப பேரண்ட்ஸுக்கு வந்து கஷ்டமா இருக்கிறது அவங்களோட குழந்தைகள் வளர்ப்பு ஒன்று, அவங்களோட இந்த ஸ்கிரீன்னால. ஏன்னா ஸ்கிரீனுடைய அட்வான்ஸ்மெண்ட் என்ன செய்யுது, அவங்களோட மூளையுடைய இயக்கத்தை ஒரு வகையில பாதிக்குது, ஒரு வகையில கூட்டி விட்டுது. ரெண்டுமே நடக்குது, பாதிப்பும் நடக்குது, இன்னொரு சைட்ல அவங்க நிறைய ஆக்டிவ் ஆகுறாங்க. அப்ப அதனால உங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்குது பேரண்டிங். ஓகே, அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டீச்சிங், இப்ப புள்ளல் வந்து மாதிரி டிப்பிக்கலா இந்த சொல்லி போர்ட்ல எழுதி அப்படி படிக்க ஆசைப்படுறாங்க இல்ல.
சும்மா நீங்க புக்கை பார்த்துட்டு படிக்கிறது கஷ்டமா இருக்குது. அப்ப டீச்சர்ஸுக்கு கஷ்டமா இருக்குது அவங்களுக்கு எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறது. இப்ப இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ். இப்பயும் இதுல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு பேரண்டிங் ஹேஸ் பிகம் சோ டிஃபிகல்ட். சரி, அப்ப இந்த ஸ்மார்ட் பேரண்டிங்ல நாங்க என்ன அறிமுகப்படுத்துறோம்னு சொன்னா, இந்த ஸ்மார்ட் பேரண்டிங் என்றாலே பேரண்டிங்க பத்தின ஒரு டிஃபரெண்ட் டெஃபினிஷன். பேரண்டிங்க பத்தி இதுவரைக்கும் இருந்த டெஃபினிஷன் இல்ல, இந்த ஸ்மார்ட் பேரண்டிங் கொடுக்குற டெஃபினிஷன். ஸ்மார்ட் பேரண்டிங் என்ன டெஃபினிஷன் கொடுக்குதுன்னு சொன்னா, நாங்க இப்ப எங்களோட குழந்தைகளோட ஒரு ப்ரோஆக்டிவ் அப்ரோச். ஓகே, ப்ரோஆக்டிவ் அப்ரோச் அப்படின்னா நாங்க ஆக்டிவாக அவங்களோட இணைகிற ஒரு அப்ரோச்சை நாங்க பாவிக்கணும் அப்படின்றதுதான் ஸ்மார்ட் பேரண்டிங் உடைய ஒரு முக்கியமான டிசிஷன். ஓகே, அப்ப பிரச்சனை வருமுன் காப்போம். இப்ப எங்களுக்கு விளங்கிட்டு தானே இதுதான் ப்ரெடிக்ஷன்ஸ், இப்படிதான் இயங்க போகுது எல்லாமே. அப்ப அது ஒரு பெரிய த்ரெட்டாக மாறும் எங்களுக்கு. ஏன்னா இப்ப குழந்தைகள் ஸ்கூல்ல வளர்க்கறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது கஷ்டம். ஏன்னா மரிஜுவானா எடுக்கிறது நார்மல் என்றாங்க, வீட் எடுக்கிறது. வீடுன்னா என்னது உங்களுக்கு தெரியும், வீட் என்றா மரிஜுவானா நாங்க நார்மல் வார்த்தைகள்ல கஞ்சான்னு சொல்றோம். அப்ப ஆண் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனா அவங்க கஞ்சா பத்தி நார்மலா சொல்றாங்க. எனக்கிட்ட ஒரு பாய் ஒன்று வந்தான், அவனுக்கு வந்து 12 years. அப்ப இவன் எங்கேயோ வந்து இந்த கஞ்சா எடுத்திக்கிறான், ஸ்கூல்ல வச்சுதான் எடுத்திக்கிறான். ஆனா அவன் சொல்றான், இல்ல மிஸ் இது உடம்புக்கு நல்ல, நான் இதை யூஸ் பண்ணா மெலிஞ்சிக்கிறேன், நான் முத கொளுத்தி இருந்தேன், இப்ப மெலிஞ்சிக்கிறேன், ஸ்மார்ட் ஆகிக்கிறேன், இது யூஸ் பண்ணா கேன்சர் வராது, இப்படி அந்த புள்ள சொல்லுது. எனக்கு புதுனமா இருந்துச்சு. அப்ப ஏன்னு சொன்னா இது எல்லா இடத்துலயும் இது நார்மலைஸ் பண்றாங்க, இது ஓகேன்னு சொல்றாங்க. சோ எங்களோட கல்ச்சருக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக வருது இல்லையா? அப்ப அதே மாதிரி தான் இந்த LGBTQ இதெல்லாம் வந்து நார்மல், இது ஓகே, இது பரவாயில்லைன்னு நிறைய கெட்ட விஷயங்கள் அறிமுகப்படுத்தும் போது நாங்க அதை வருமுன் தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாக்குறதுதான் இந்த ஸ்மார்ட் பேரண்டிங் உடைய முதல் அப்ரோச், ப்ரோஆக்டிவ் அப்ரோச். நாங்க இதுக்கு சொல்லுவோம் ப்ரோஆக்டிவ் அப்ரோச். பிரச்சனை வந்ததுக்கு பிறகு சொல்யூஷன் எடுக்கிறதுல, பிரச்சனை வர முதவே நாங்க சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு தயாராயிடும். ரெண்டாவது வந்து பேலன்ஸ் விஸ்டம். பேலன்ஸ் விஸ்டம் என்று சொல்றது என்னது, பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக மாடர்ன் டூல்ஸை பத்தின அந்த விஸ்டம், அந்த அறிவு கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகே, அப்படி என்ன சொன்னா இப்ப இந்த காலகட்டத்துல நாங்க பயன்படுத்தக்கூடிய இந்த டூல்ஸ் என்னது? இப்ப பாருங்க, பேரண்ட்ஸ் வந்து பேரண்டிங் செய்யற நேரத்துல நீங்க நிறைய விஷுவல்ஸ் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் நீங்க இப்ப ஆன்லைன்லயே செஞ்சு எடுக்கலாம், ஆக்டிவிட்டிஸ் செஞ்சு எடுக்கலாம். ஒரு பேப்பரா இருந்தாலும் இன்னைக்கு நிறைய டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேப்பர்ஸ் அவங்க ஆன்லைன்ல தான் டிசைன் பண்றாங்க. ஆக்சுவலா அவங்களோட ஓன் கிரியேஷன் இல்லை இல்லையா? அப்ப அதே நீங்க செஞ்சு உங்களோட பிள்ளைல என்ன செய்யலாம், நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு அது எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்க படிச்சு கொடுக்கலாம். திஸ் இஸ் ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். ஏன்னா அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இப்ப வந்திருக்கு. ஓகே, சோ நீங்க உங்களோட அந்த மாடர்ன் எங்களோட டூல்ஸை பத்தி இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் தேவைப்படுது. அதுக்காகத்தான் நாங்க பேரண்ட்ஸுக்கு சொல்றோம், நீங்க ஏதாவது படிங்க. இப்ப பாருங்க, இன்னைக்கு நீங்க இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றதுனால நீங்க புதிய விஷயங்கள் கத்துக்கொள்வீங்க. நாளைக்கு நீங்க இன்னொரு கிளாஸ் அட்டென்ட் பண்றது மூலியமா நீங்க குறைஞ்சது ஒரு 5 புதிய விஷயங்கள் கத்துக்கொள்வீங்க. அப்ப இது உங்களோட பேரண்டிங்க வந்து ஈஸியாக்கும். இப்ப இது கிளாஸ் அட்டென்ட் பண்ணாமல் இருந்தால், நீங்க ஒரு கோர்ஸ், ஒரு செமினார், ஒரு ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணாம இருந்தா உங்களுக்கு இதை பத்தி ஒன்றுமே தெரியாது. இது எப்படி நடக்குது, என்ன நடக்குது, இப்ப என்ன எல்லாம் வந்து இருக்குது, இது ஒன்றுமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஓகே, அடுத்ததாக ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் என்று சொல்றது வந்து தாய்மார்கள் மிக 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 கூடுதலாக கவனம் செலுத்துறது என்னத்துக்கு, பிசிக்கல் டெவலப்மெண்ட். புள்ள சாப்பிடுதா, புள்ள தூங்குதா, புள்ள நல்லா வாஷ் பண்ணுதா, பிரஷ் பண்ணுதா, அழகா ட்ரெஸ் பண்ணுதா, இதுதான் முக்கியம். ஆனா இப்ப இத தாண்டின மிக முக்கியமான 2 விஷயம் இருக்கு. ஒன்று இமோஷனல் கம்பிடன்சி, ரெண்டாவது ஆக்சுவலா 3 things: இமோஷனல் கம்பிடன்சி, சோஷியல் கம்பிடன்சி, இன்டெலெக்சுவல் கம்பிடன்சி. இது 3 என்னன்னு சொல்றேன். ஒரு புக் எடுத்து தயவு செய்து எழுதிக்கோங்க. திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா இப்ப உங்களோட ஒரு குழந்தை வளர்க்குற நேரத்துல இந்த 4 விஷயத்தை நீங்க போக்கஸ் பண்ணலாட்டி இன்னொரு 5 வருடத்துல அந்த குழந்தைக்கு இந்த உலகத்துக்கு ஈடு கொடுக்க கஷ்டமாகும், கண்டிப்பா கஷ்டமாகும். அப்பா அந்த பிள்ளைகள் கேர்ஸ் பண்ண போறது உங்களை தான், எங்களோட உண்மை எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி வளர்க்கல என்ற.
இப்ப பாருங்க ஒரு வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் படிக்க போக எங்களோட கிளாஸ் ரூம்ல ஒரு 10 பேர் நல்லா படிப்பாங்க. இப்போ ஒரு கிளாஸ் ரூம் எடுத்தீங்கன்னு சொன்னா குறைஞ்சது அந்த கிளாஸ் ரூம்ல 20-30 பேர் நல்லா படிப்பாங்க. The competition has increased. கம்பெடிஷன் அதிகமாகிருச்சு. சரியா? அப்ப இந்த கட்டத்துல இன்டலெக்சுவல் growth என்னது? மூளை உடைய திறன், மூளை வளர்ச்சி இல்ல, திறமை வளர்ச்சி. இப்ப யாரு எங்கட இந்த காலகட்டத்துல கூட இப்ப கூட 10 சைக்காலஜிஸ்ட் இருந்தா 10 பேரும் பேச்சுலர்ஸ், 10 பேரும் எம்எஸ்சி முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவோமே. பட் 10 பேருக்கும் கண்டிப்பா பிளேஸ் இல்ல. யாருக்கு பிளேஸ்? அதுல ஆக திறமைசாலி யாரோ அவங்களுக்கு தான் பிளேஸ். இப்ப எங்கட காலம் எப்படி போகுதுன்னு சொன்னா ஸ்கில்லுக்கு தான் விடம், குவாலிஃபிகேஷனை விட. ஏன்னா குவாலிஃபிகேஷன் நிறைய ஃபேக்கா உருவாக்குறாங்க இல்லையா? சர்டிபிகேட் என்ன வேண்டிய மட்டும் அடிச்சு எடுக்கலாம் ஃபேக்கா. ஏன்னா அதே மாதிரி தான் டிகிரி எல்லாம் இப்ப சும்மா அந்த பல்லடகில மாதிரி சல்லி கொடுத்தா டிகிரி உங்களுக்கு. அந்த கிளாஸ்ல நீங்க இருக்கிறீங்களா இல்லையா, நீங்க எக்ஸாம வீட்ல இருந்து எழுதுறீங்க, நீங்க உண்மையா எழுதுனீங்களா இல்லையா, இது ஒருத்தருக்கும் வேலை இல்லை. ஏன்? உங்ககிட்ட சல்லி இருந்தா நீங்க டிகிரி முடிக்கலும். இப்ப இதுதான் நிலைமை. நீங்க டிகிரி எந்த கண்ட்ரில முடிச்சுடலும், உங்களுக்கு டிகிரியோட. பட் நீங்க டிகிரி முடிக்கலும், குவாலிஃபிகேஷன் எடுக்கலும், உங்களுக்கு நாலேஜ் கூட வரலாம். பட் எது உங்களுக்கு வராதது? ஸ்கில். அந்த ஸ்கில்ல மட்டும் உங்களுக்கு எந்த காரணத்து கொண்டும் சல்லி கொடுத்து சம்பாதிக்க இயலாது. அதை நீங்க ட்ரைனிங் மூலியமா தான் உருவாக்கணும். அப்போ உங்களோட குழந்தைக்கு நீங்க இப்ப ஆக முக்கியமா கவனம் செலுத்துங்க, சிலபஸ் கவர் பண்றதை விட மார்க்ஸ் எடுக்கிறத விட. ஏன்னா எங்களுக்கு ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருக்கிறாங்க. 1000 இல்ல, நான் சொல்லணும் உண்மை சொல்ற, லட்சக்கணக்கான உதாரணங்கள் இருக்கிறாங்க. எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆகி வாழ்க்கையில பெரிய லெவல்ல சாதிச்சோம். எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆகி, ஏன்னா எக்ஸாம் பாஸ் ஆகிறதும் ஃபெயில் ஆகிறதும் நீங்க ஒரு சக்சஸராக வாழ்க்கையில மாறுறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது வேற, அது வேற. இது டோட்டலி வேற, அது டோட்டலி வேற. So what is important for a child is skill. அடுத்ததாக இன்னொரு விஷயம் மிக முக்கியமாக தேவைப்படுது. ஒரு ரிசர்ச் பண்ணப்படுது. அந்த ரிசர்ச்ல கண்டுபிடிக்கிறாங்க, உலகத்துல சாதிச்சவங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு குணம். அது என்ன தெரியுமா? அடுத்த மனிதர்களோட சேர்ந்து நடக்கக்கூடிய திறன். அப்ப இதுக்கு நாங்க சொல்லுவோம் சோஷியல் ஸ்கில்ஸ். எப்படி நாங்க மற்றவர்களை கையாளுறோம், மற்றவர்களை எப்படி நாங்க அழகா கையாண்டு எங்களோட வேலைகளை நாங்க செஞ்சு கொள்றது, ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்க எடுத்துக்கொள்றது, நாங்க எப்படி. இப்ப இன்னைக்கு பாருங்க, நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, சரி, சில டைமுக்கு உங்களுக்கு ஒழுங்கான குவாலிஃபிகேஷன் இருக்காது. பட் நீங்க பேசுற பேச்சுல மயங்கி உங்களுக்கு வேலையை தந்துடுவாங்க. ஏன் தெரியுமா? சோஷியல் ஸ்கில்ஸ் அவ்வளோ முக்கியம் எங்களுக்கு. சோஷியல் ஸ்கில்ஸ், மற்றவர்களோட நாங்க திறமையா, சரி ட்ரிக்கியான்னு சொல்லல, அது திறமையாக எப்படி நாங்க எங்களைய கையாளுறது. மூணாவது இமோஷனல். இப்ப பாருங்க, திடீர்னு கோவப்படுறவங்களுக்கு விடம் இல்லை, திடீர்னு டென்ஷன் ஆகுறவங்களுக்கு, ரியாக்ட் பண்றவங்களுக்கு, சின்ன விஷயத்தையும் பெருசா எடுத்துக்கொள்றவங்களுக்கு, கூடுதலாக ஸ்ட்ரெஸ் எடுக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு என்ன நடந்திருக்குது? they don't have the place. அவங்களுக்கு இந்த உலகம் கடினமாக இருக்குது. ஏன்? இமோஷனல் காம்பிடன்சி இஸ் த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ. எங்க போனாலும், ஸ்கூல்ல பார்த்தாலும் புலியிங் பிரச்சனை, மேரேஜ்ல பார்த்தாலும் இன்லாஸ் இன்டர்ஃபியரன்ஸ், ஆபீஸ்ல பார்த்தா பஸ், எங்க போனாலும் உங்களுக்கு ஆக முக்கியமா இப்ப படிப்பு திறனை விட என்ன திறமை தெரியுமா தேவை? உங்களுடைய இமோஷன்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ற திறமை. கேஎஸ்ஏ, அப்சல்யூட்லி. அப்ப நாங்க இதுக்கு சொல்லுவோம் கேஎஸ்ஏ. கேஎஸ்ஏ என்னது? நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட். நாலேஜ் என்ன? படிப்புல இருந்து வரக்கூடிய உங்களுக்கு அறிவு. ஸ்கில் என்ன? நான் சொன்னது. ஆட்டிடியூட் என்ன தெரியுமா? மற்றவர்களை சூக்ஷ்மமாகவும் அழகாகவும் அவங்களை கையாளக்கூடிய திறமை.
இன்னைக்கு பாருங்க, டீச்சர் கிளாஸ் ரூம்ல ஏசினாலே பிள்ளைகள் சில பேர் பயந்து ஸ்கூல் போறதில்ல. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் இருக்கலும், பட் அவங்களுக்கு இமோஷனல் கம்பிட்டன்சி இல்ல. கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட் என்ன சரி சென்னா அடிச்சு கொண்டு 2 பேரும் பெரிய பிரச்சனையில போயிட்டு நிக்கிறது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பொறுமை இல்ல. அப்ப என்னது? இமோஷனல் கம்பிட்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்ப இந்த 3 விஷயம் தான் நாங்க ஸ்மார்ட் பேரண்டிங் உடைய டெஃபினிஷன். முதலாவது என்னது? ப்ரோஆக்டிவ் அப்ரோச், வரைமுன் காப்பம். ரெண்டாவது என்னது? பேலன்ஸ் விஸ்டம். பேலன்ஸ் விஸ்டம் என்று சொல்றது உங்களுக்கு இன்றைய காலத்தை பத்தின நல்ல அறிவும் திறன். ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் என்று சொல்றது மாதிரி நீங்க பிசிக்கல் டெவலப்மெண்ட்டை மட்டும் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. நீங்க கண்டிப்பா அவங்களோட இமோஷனல், சோஷியல் அண்ட் இன்டெலெக்சுவல் இந்த 3 பகுதியையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா? ஸோ பேரண்டிங் இப்ப 2025, இப்ப நாங்க இருக்கிறோம் 2025. சரியா? இப்ப 2025 பொறுத்தவரையில நாங்க என்ன மாதிரியான ஒரு பேரண்டிங் ஸ்டைல் யூஸ் பண்ணணும்ன்றதை பத்தி தான் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தரப்போறேன். சரி, அப்ப வந்து நாங்க என்ன பேரண்டிங் யூஸ் பண்ணோம்? ஹார்ஷ் பேரண்டிங் இல்லையா? வந்து ஹார்ஷ் பேரண்டிங் ஒர்க்ட் வெல். இட் ஒர்க்ட், அதான் உண்மை. அடிச்சா, துன்புறுத்தினா, கத்தினா அந்த மாதிரி நேரங்கள்ல பிள்ளைகள் கட்டுப்படுவாங்க. பட் இப்போ நாங்க அறிமுகப்படுத்துறது 2025ல ஆக முக்கியமா நீங்க பயன்படுத்த வேண்டியது ஜென்ரல் பேரண்டிங். பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், கொடுக்க வேணாம் என்று சொல்லல நாங்க. பட் பனிஷ்மெண்ட்டை விட நீங்க கொடுக்க வேண்டியது ஒரு சைல்டுக்கு ரெஸ்பெக்ட், அண்டர்ஸ்டாண்டிங், எம்பத்தி. எம்பத்தின்னு சொல்றது என்னது? அவங்களோட இடத்துல இருந்து அவங்கள புரிஞ்சு கொள்ள நாங்க முயற்சி செய்வது. ரெஸ்பெக்ட் உங்களுக்கு தெரியும், மரியாதை. அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு. சரி, அவங்கள நாங்க புரிஞ்சு கொள்றது. பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அப்படின்னா பனிஷ்மெண்ட்டுக்கு விட நாங்க அவங்கள என்ன செய்யறது? ஊக்கப்படுத்துறது, அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் கொடுக்கறது. பயன்படுத்தவான அந்த பயன்படுத்தின காலம் முடிஞ்சாது, அது முடிஞ்சு. அது இப்ப ஒரு 5-10 வருஷமா அது முடிஞ்சு. பயன்படுத்தின அதுக்குத்தான் ஹார்ஷ் பேரண்டிங்னு சொல்லுவோம், ரூட் பேரண்டிங்னு சொல்லுவோம். இப்ப அது அந்த காலம் ஃபுல்லாவே முடிஞ்சு நாங்க இப்ப ஜென்டில் பேரண்டிங்க்கு தான் போறோம். ஓகே, அப்ப இந்த காலத்துல நீங்க முக்கியமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, சில்ட்ரன் வந்து அவங்களோட டெவலப்மெண்ட்டோட நீங்க கொண்டு போகும். அதுக்கு அந்த ஒத்துழைப்பு எங்களுக்கு கூட தேவைப்படுது. ஏன்னா விட்டு இப்ப ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட், நாளுக்கு நாள். இப்ப என்னுடைய ஒரு அனுபவத்தை சொல்றேன். இந்த நாஸ்டியா அப்படி என்று ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. ஓகே, நாஸ்டியா அதுக்கு சமானமா டயனா அப்படின்னு யூடியூப் சேனல் இருக்கு. அப்ப இந்த யூடியூப் சேனல்ல இந்த நாஸ்டியா என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த நாஸ்டியா என்ற கேர்ள், ஒரு லிட்டில் கேர்ள், பிரிட்டி கேர்ள், அவங்களோட தகப்பனோட சேர்ந்து, பாப்பாவோட ஃபாதரோட சேர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் செய்யுது. சரி, புதிய புதிய விடயங்களை கண்டுபிடிக்குது, நல்ல அழகான விடயங்களை செய்து, அழகா உடுக்குது, அழகா ட்ரெஸ் பண்ணுது, இப்படி நிறைய விஷயங்கள் செய்யுது. சரி, அப்போ என் டாட்டர் கொஞ்சம் இது ஆசையா பாப்பா. நானும் அதை தடுக்கிறது இல்லை, ஏன்னா அதுல எந்த கெட்ட விஷயமும் இல்லை. அதுல கெட்ட விஷயம் இல்லை. ஆசையா பொறுத்தவரையில எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள் தான், எதுவுமே கெட்ட விஷயங்கள் இல்லை. ஸோ அது எந்த குழந்தையும் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ ஒரு நாள் இந்த டாக்டர் வந்து எனக்கு கேட்குறா, எனக்கு சொல்றா, ஐ வாண்ட் டு பிகம் லைக் நாஸ்டியா, ஐ வாண்ட் டு பிகம் லைக் நாஸ்டியா. அப்ப நான் சொன்னேன், வாட் யூ மீன் பை யூ வாண்ட் டு பிகம் லைக் நாஸ்டியா? இல்லம்மா, நாஸ்டியா மாதிரி ஐ வாண்ட் டு டூ நியூ திங்ஸ், ஐ வாண்ட் டு டூ நியூ திங்ஸ். Then I said, okay, good, you can go ahead. சரி, அப்ப இப்ப எங்களுக்கு எங்களோட எய்ம்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஃபேக்டரை என்னுடைய கோலாக இருந்தது சின்னத்துல டாக்டர் ஆகணும் என்றது. பட் இது எங்க இருந்து எனக்கு வந்துச்சு? இது வந்து நான் வீடியோல பார்த்தோ, யூடியூப்ல பார்த்தோ, இல்லாட்டி எதுலயோ பார்த்தும் இல்லை. சரி, எங்களோட டீச்சர்ஸ், எங்களோட மதர், எங்களோட ஃபாதர் ஆயிக்கலாம், எங்களோட என்வாயரன்மெண்ட்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்து. பட் இன்னைக்கு குழந்தைகள் அப்படி இல்லை, அவங்க கண் முன்னுக்கு வெற்றியை காண்றாங்க. That YouTube channel is so famous, everyone sees it.
அந்த புள்ள வந்து இந்த சின்ன வயசுலயே அவ்வளவு சம்பாதிக்குது. இந்த சின்ன வயசுல அவ அவ்வளவு ஃபேமஸ். அவ இத்தனையோ நாட்டுல அவ அப்படி ஃபேமஸ். அவ ஒரு ஃபேமஸ் யூடியூபர். சரி, அப்ப சின்ன வயசுல நிறைய புள்ளைகள் சாதிக்குது தானே. அப்ப எங்கட புள்ளை அதோட பாருங்க எங்க நிக்கிறாங்க எங்கட புள்ளையில. சும்மா நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த சின்ன வயசுல ஒரு புள்ளை எங்கட புள்ளையில மாதிரி அதுவும் ஒரு சராசரியான புள்ள ஒரு யூடியூப் சேனலை செஞ்சு அதுல புதிய புதிய விஷயங்களை பார்த்து இன்னைக்கு இன்னொரு புள்ள நான் இந்த புள்ளைய மாதிரி தான் வரணும். முத காலத்துல நாங்க பெரிய பெரிய ஆட்களை பார்த்து தான் சரி நான் அப்துல் கலாம் மாதிரி வரணும். ஏன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அப்படி நாங்க பெரிய ஆட்களை பார்த்து சொன்னோம். பட் இன்றைக்கு குழந்தைகள் என்ன செய்து இந்த மாதிரியான விஷயங்களை பாக்குறதுக்கு காரணம் அவங்க அந்த அளவுக்கு இந்த வயசுலயே வந்திக்கிறது. கம்பேர் யுவர் சைல்ட் அண்ட் see where your child stands. அப்ப உங்களோட பிள்ளைய நீங்க அட்வான்ஸ் ஆக்குறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க கை கொடுக்கும். அதுக்கு நீங்களும் அவங்களோட தயாராகி நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். அதுதான் அந்த பார்ட்னர்ஷிப் ஸ்டைல் தான் இப்ப நாங்க ஃபாலோ பண்றோம். தானே நாங்க அந்த பேரண்ட்ஸ் சொல்றது சைல்ட் செய்யறது அதுதான் இல்லையா? தாட் ப்ராசஸ், தாட் ஸ்டைல். பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க சைல்ட் செய்யணும். இப்ப அப்படி இல்லை. இணைப்பு, பார்ட்னர்ஷிப், பேரண்ட் அண்ட் சைல்ட் கொலாபரேட்டிவ்லி ரெண்டு பேரும் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய அந்த ஸ்டைல் தான் இப்ப நாங்க இந்த 2025ல கொண்டு வரக்கூடிய நாங்க அந்த பேரண்டிங் ஸ்டைல். அப்ப குழந்தைகள் வந்து எங்களை விட நிறைய ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க. அதான் உண்மை. வெரி ஸ்மார்ட். இப்ப எனக்கிட்ட ஒரு பேரண்ட் நேத்து ஒரு பேரண்ட் நான் மீட் பண்ணேன். அப்ப அவ சொல்றா, மேடம் நான் படிச்சு இல்ல மேடம். இப்ப என்ன பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கக்குள்ள எனக்கு நிறைய சந்தேகம். ஆனாலும் உங்களுக்கு தெரியும் மேடம், நான் காட்டிக்கொள்றதுல அவங்களுக்கு நான் படிச்சு இல்லைன்ட்டு. ஒரு சொட்டு நான் காட்டிக்கொண்டா அவங்களுக்கு நான் படிச்சு இல்லைன்ட்டு அவங்க என்னைய மேய்க்க வராங்க. என்னைய வச்சு ஜோக் பண்றாங்க, சிரிக்கிறாங்க. நான் செல்ற பேச்ச கேட்கறல்ல. அதை சுட்டி நான் என்ன செய்யறது? சிரிப்பும் தானே சொல்ல போல. அவங்க இல்லாத நேரத்துல இவ அவங்களோட புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சு ப்ரிப்பேர் ஆயிடுவாவா. டெய்லி எல்லாத்தையுமே பிடிச்சி சொல்லி கொடுப்பாவா. சொல்லி கொடுக்க போல மிக முக்கியமாக காட்டிக்கொள்ள மாட்டவன் தெரியாதுன்ட்டு. இனி இவ அதுக்கு முதலே பிராக்டிஸ் பண்ணிட்டாவே, ஏர்லியாவே பிராக்டிஸ் பண்ணிட்டாவே. அப்ப அது பாருங்க, ஐ அப்ரிஷியேட்டட். ஐ செட் இட்ஸ் வெரி குட். ஐ செட் நீங்க உங்களே நான் பாராட்டுவோம். ஏண்டா இப்ப அவ படிக்கல, அது அவங்களோட பேரண்ட்ஸ் மிஸ்டேக். இனி இப்ப 32 வயசு ஈக்கும் அந்த கேர்ளுக்கு. இப்ப இனி அவ சொல்றா நான் இப்ப படிக்கணும், சைல்ட் சைக்காலஜி படிக்கணும்னு என்கிட்ட கேக்குறா. அப்ப அவ சொல்றா அந்த காலத்துல படிக்கலன்னு எனக்கு குத்தம் சொல்லி கொண்டு இருந்து வேலை இல்லை. நான் இப்ப அவங்களோட புக்ஸை திறந்து அவங்க இல்லாத நேரத்துல படிச்சுட்டு நான் காட்டிக்கொள்றேன் அவங்களுக்கு, எனக்கு இதெல்லாம் தெரியும். நீங்க என்ன இது திஸ் இஸ் ஸ்மார்ட் பேரண்டிங். வி ஷுட் பி ஒன் ஸ்டெப் அஹெட். அவங்களை விட நாங்க ஒரு படி மேலதான் இருக்கணும் எப்பயுமே. சரியா? அப்ப அந்த லைட் ஹவுஸ் தெரியுமா உங்களுக்கு? லைட் ஹவுஸ் வந்து என்னது? கடலோரத்துல எல்லாம் இருக்கும் இல்லையா? டாலா இருக்கும். அங்க இருந்து பார்த்தா முழு சிட்டியே விளங்கும். அங்க இருந்து ஒரு லைட் அடிச்சு பட்டுக்கொண்டு இருக்கும். அப்ப இப்ப சேலஞ்சஸ் ஆக கூடின இந்த காலத்துல குழந்தைகளை மட்டுப்படுத்தி, துன்புறுத்தி, கத்தி, ஏசி நீங்க அவங்கள கண்ட்ரோல் படுத்துறத விட நீங்க ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி அவங்கள நீங்க கைட் பண்ணி கொண்டே இருக்கணும், கண்ட்ரோல் பண்றத விட. ஏன்னா பேரண்டிங்குடைய அர்த்தமா இருந்தது கண்ட்ரோலிங். There was a time that we thought parenting was controlling. ஒரு காலத்துல பேரண்டிங்னா கண்ட்ரோலிங். பட் இப்போ பேரண்டிங்னா கண்ட்ரோலிங் இல்ல. பேரண்டிங்னா என்னது? இப்போ ஷோயிங் them டிரெக்ஷன். ஏன்னா அவங்களுக்கு சேலஞ்ச் ஆகிருக்குது. ஸ்கூல்ஸ்ல இருந்தாலும் நாங்க காண்றோம் நிறைய சேலஞ்ச். ஏனென்றா மற்ற பிள்ளைகள் நல்லா படிக்க போகல, இவங்களுக்கு படிக்க போகுது. ஒன்று கொண்டு பிள்ளைகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸ்கில்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட இல்லையா? அவங்க முன்னுக்கு வராங்க. அப்ப நல்லா அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அப்படி இருக்கக்குள்ள இந்த பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்குது. நீங்க கொஞ்சம் கோச்சிங் பண்ணாட்டி பிள்ளைகள் டக்குன்னு இதாகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சிலபஸ் கஷ்டம். ஏன்னா மற்ற பிள்ளைகள் ஸ்மார்ட் ஆகிய போல எப்படி எங்கட பிள்ளைக்கு மட்டும் லோவான சிலபஸ் ஒன்று கொடுத்து வைக்கிறது?
ஸோ அவங்களுக்கு அது கேட்ச் பண்ண கஷ்டமா இருக்குது. சரி, அப்ப சில்ட்ரனுக்கு வந்து நீங்க அந்த ஃப்ரீடம் கொடுக்கவும் போகணும், அந்த குழந்தை தன்மையும் எடுத்துடக்கூடாது. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற அப்ரோச் அப்படின்னா ஃப்ரீடம் கொடுக்கவும் போகணும், இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கவும் போகணும், பட் அதே நேரத்துல நீங்க அவங்களோட பின்னுக்கே இருந்து அவங்கள பார்த்துக்கொள்ளவும் போகணும். சரி, அப்ப பேரண்டிங் என்ன எப்படி இருக்கணும்னு சொன்னா இந்த காலகட்டத்தில் 2025ல ஒரு கார்ல இருக்கிற சைட் மிரர்ஸ், காரை டிரைவ் பண்றவங்க தேவைப்படக்குள்ள மிரரை பார்க்க டக்குன்னு மிரர் அவைலபிளா இருக்கணும். பட் அவங்க தனியா தான் ஓட்டிட்டு போவாங்க, அவங்க தனியா ஓட்டிட்டு போவாங்க, பட் சைட் மிரர் தேவைப்படக்குள்ள கண்டிப்பா பார்ப்பாங்க. சைட் மிரர் டிரைவிங் கிட்டயே இருக்கணும். அதே மாதிரி தான் நீங்க டிரைவர் கிட்டயே இருக்கணும், பட் அட் த சேம் டைம் அவங்க சைட் மிரரை பார்க்குற நேரத்துல டக்குன்னு நீங்க ரெடியா இருக்கணும் அவங்களுக்கு அந்த கை கொடுக்கறதுக்கு. ப்ளீஸ் பண்ணி உங்களோட பிள்ளைகளுக்கு இண்டிபெண்டன்சி கொடுங்க. இண்டிபெண்டன்சி என்ன தெரியுமா? இப்போ உங்களோட பிள்ளை ஈவன் 3 years டசன்ட் மேட்டர், 3 years இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களோட வேலைகளை அவங்க தனியா செய்ய ஆரம்பிக்கணும். சின்ன சின்ன வேலைகளா இருந்தாலும் பரவாயில்லை. சரி, அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் அவங்க சூஸ் பண்றதுல பிரச்சனை இல்லை. அதை நான் சொன்னேன், கண்ட்ரோல் பேரண்டிங் காலம் முடிஞ்சு. முதத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், நான் செலக்ட் பண்ற உடுப்பை தான் நீ போடும், நான் சொல்ற மாதிரி தான் நீ இருக்கணும். அது இப்ப அந்த காலம் முடிஞ்சு, 20th centuryயோட அது முடிஞ்சு. இது 21st centuryல நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், 21st centuryல நாங்க மெயினா நாங்க அவங்களுக்கு வழிகாட்டலே ஒழிய அவங்கள கட்டி ஆள்றவங்க நாங்க. ஏன்னா அப்படி இருந்தோம்னா அவங்களுக்கு அது கஷ்டமாகுது. ஏன்னா நான் காண்றேன் அந்த அந்த ஸ்டைல்ல நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகள மிஸ் பண்ணிடுறாங்க. சரி, நீங்க இந்த 4 விஷயமும் தான் நாங்க ஸ்மார்ட் பேரண்டிங்ல இப்ப இந்த 2025ல காணக்கூடிய ஸ்மார்ட் பேரண்டிங். ஓகே, இப்போ உங்களுக்கு நிறைய வந்து இந்த பேரண்டிங் ஆன்லைன்ல படிக்கலாம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேரண்டிங்ல புதிய 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 டெக்னிக்ஸ் நிறைய வருது. பேரண்டிங் ஆப்ஸ் இருக்குது. ஓகே, பேரண்டிங் கோர்சஸ் இருக்குது, நிறைய பேரண்டிங் கோர்சஸ் இருக்குது. ஓகே, உங்களுக்கு பேரண்டிங்ல பிரச்சனை வருதுன்னு சொன்னா நீங்க ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்ப ஒரு குழந்தைய கூட மானிட்டர் பண்றதுக்கு, இல்லாட்டி வீட்டுக்குள்ள நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கால ஒரு 6500 7000ல உங்களுக்கு சின்ன கேமரா அடிக்கணும். சரி, அந்த கேமரா நீங்க குழந்தைகளோட ரூம்ல பொருத்தி வைக்கிறது கூட இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த குழந்தைகள் நீங்க மானிட்டர் பண்ணணும். அவங்க தனிமையில என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. தனிமையில என்ன செய்யறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு கத்துறதுக்காக இல்ல நாங்க அதை எடுக்கிறோம், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக. நீங்க ஒர்க்குக்கு போற பேரண்ட்னு சொன்னா உங்களுக்கு வீட்டுல அந்த கேமரா போட்டு வைக்கணும் இல்லையா? அதே மாதிரி நீங்க உங்களுக்கு அந்த மானிட்டர் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு குழந்தையுடைய ஹெல்த் எப்படி இருக்குது, அவங்களோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, இதுக்கெல்லாம் இருக்குது இப்ப டூல்ஸ், ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஸை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு சொல்லும் இத்தனை மாசத்துல என்ன நடக்கணும், நடக்குதா, 3வது மாசத்துல என்ன நடக்கணும், நடக்குதா, 1 வருஷத்துல என்ன நடக்கணும், நடக்குதா, நடக்கலாட்டி ரைட் அடுத்த ஸ்டெப் என்னதுன்னு கூட அது சொல்லணும். அந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் நாங்க காணலாம். ஓகே, உங்களுக்கு வீட்டுல இருந்தே படிக்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யலாம், நீங்க சைல்ட் சைக்காலஜியோ பேரண்டிங்கோ இல்லாட்டி உங்களோட ஃபேமிலி லைஃபை பத்தியோ இதெல்லாம் நீங்க படிச்சு உங்களோட இந்த ப்ராசஸை ஸ்மூத் ஆக்கிக்கொள்ள. ஸோ தேர் வாஸ் அ டைம் குழந்தைகள் எங்களை அலட்ட போது நாங்க என்ன செஞ்சோம், கத்த ஆரம்பிச்சோம், கத்த ஆரம்பிச்சோம் இல்லையா, அடிக்க ஆரம்பிச்சோம். இப்ப என்ன நடக்குது, யூ ஹாவ் டு கோ ரிவர்ஸ். இப்ப நீங்க காம் பேரண்டிங், காமா இருக்கிறது, நிதானமா இருக்கிறது, ஏன் என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறது, எதனால பிரச்சனை நடக்குதுன்னு யோசிக்கிறது, இது எப்படி வேறையா கையாளுறதுன்னு யோசிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறது இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ உங்களை எத்தனை பேர் இந்த ஏஐ டூல்ஸ் பாவிக்கிறீங்க, கொஞ்சம் கை தூக்குங்க பார்ப்போம். இஃப் யூ ஆர் யூசிங் இட் நாட் ஃபார் அகடமிக் பர்பஸ், அகடமிக் இல்ல நான் கேட்கிறேன், நீங்க பேரண்டாக இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றவங்க இருக்கிறீங்களா? ஓகே, குட் ஆயிஷா, வெரி குட். வேற வேற யாரு? ஐபோன் என்றா உங்களோட பேர் என்னமா, பேர் சொல்லுங்க. இல்ல நான் ஐபோன் அப்படின்னு தான் காண்றேன். அஸ்மா என்ன கதை, அம்னா என்ன பேரண்ட் அவளே, இப்ப இருந்தே தெரிஞ்சுக்கோங்க.
Nuza, Safra, Sajiha, Yusra. Right. It's okay. It's not late. Innum late illa. It's never too late. You can now start using it. சரி, இப்ப நீங்க எந்த நேரம் ஒரு சைக்காலஜிஸ்ட் இந்த நேரம் அப்ரோச் பண்ணணும் என்ற கூட தேவையில்லை. பேரண்ட் அஸ்மா. ஓகே, அப்போ எந்த நேரம் ஒரு கவுன்சிலர் கிட்டோ யாருக்கிட்டயோ கேட்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையா அப்ளிகேஷன்ல வேண்டியது இருக்குது. உங்களோட கேள்விகளுக்கு எல்லா பதிலும் இருக்கு. ஏன்னா எல்லாரும் கேட்கிற கேள்விகள் அதுக்கு தெரியும், இந்த கேள்வியை தான் கேட்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ்லயே உங்களுக்கு கேள்விகளுக்கான பதில், பேரண்டிங் சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விகளுக்கான பதிலும் அதுல வரும். நீங்க அந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண மட்டும் தான் இருக்குது. சரி, உங்களுக்கு டெக்னிக் யூஸ் பண்ணலன்னு சொல்லுங்க, அதுக்கும் நாங்க ஒரு ரோபோவை அப்பாயிண்ட் பண்ணிடுவோம் பேரண்டா. ஏன்னா அது அந்த வேலை மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இப்ப. சரியா? சோ ஒரு காலம் இருந்துச்சு, எங்களுக்கு நாலேஜே இல்ல, அவேர்னஸே இல்லை. இப்ப அப்படி இல்லை. நாலேஜ் வந்து வேண்டிய மட்டும் உங்களுக்கு சுத்தி வர ஈஸியா கிடைக்கிறதுக்கு இருக்குது. நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் நாலேஜ் தான். யூ கேன் கெட் நாலேஜ். சரி, அப்ப நீங்க உங்களோட வேலை என்ன தெரியுமா? என்னது உங்களோட வேலை? என்னது? நீங்க இந்த டூல்ஸ தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறது தான் உங்களோட வேலை. அவ்வளவுதான் உங்களோட வேலை. மற்றது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆப்டனேம், அதான் ஆப்டனேம் சொல்றேன். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில புக்ஸ் இருக்குது. ஓகே, ஐ டெல் யூ சம் புக்ஸ். ரைட், இத ரைட் டவுன் பண்ணிக்கோங்க. வித் திஸ் we are finishing. Okay, we are finishing today's lesson. Okay, there is a book called No Drama Discipline. ஆன்லைன்ல இருக்குதா? No Drama Discipline. டைப் பண்றேன். ஷஃபிரா கொஞ்சம் டைப் பண்றீங்களா? நோ டிராமா டிசிப்ளின். டேனியல் ஜே என்றவர் எழுதின ஒரு புக் இருக்குது, நோ டிராமா டிசிப்ளின். வெரி குட் புக். சரியா? வெரி குட் புக். இன்னொரு புக் இருக்குது, ஹவு டு டாக் சோ கிட்ஸ் வில் லிசன். ஹவு டு டாக் சோ கிட்ஸ் வில் லிசன். இது வந்து அடெல் என்றவங்க எழுதிக்கிறாங்க. ஹவு டு டாக் சோ கிட்ஸ் வில் லிசன். இதெல்லாம் நீங்க கூகுள் அடிச்சா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் இந்த புக்ஸ் எல்லாம். சரியா? இன்னொரு புக் இருக்குது, ஹோல் பிரெயின் சைல்ட். அந்த ஹோல் பிரெயின் சைல்ட்ல எப்படி நீங்க இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸ், இந்த சோஷியல் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வளர்க்கலாம். த ஹோல் பிரெயின் சைல்ட். ஓகே, இப்ப ஆப்ஸ் பாப்போம். ஆப்ஸ் 3 புக்கே எழுதிட்டீங்களா? நோ டிராமா டிசிப்ளின், த ஹோல் பிரெயின் சைல்ட், மற்றது வந்து ஹவு டு டாக் சோ கிட்ஸ் வில் லிசன். லிசன் சோ கிட்ஸ் வில் டாக். அதான் அது வந்து அடெல் ஃபேபர்டு. அதுவும் நல்ல புக் தான். அப்ளிகேஷன்ஸ் ஒன்று இருக்குது, பேபி ட்ராக்கர். பேபி ட்ராக்கர்ல வந்து பேபிஸை ட்ராக் பண்றது, சின்ன பிள்ளையில ட்ராக் பண்றது பேபி ட்ராக்கர். இன்னொன்று இருக்குது கோசி, COZI. கோசி, COZI. கோசி, கோசி, COZI, கோசி. சரி, அப்ப அதுல வந்து ஃபேமிலியில ஆர்கனைஸ் பண்றது, ரூல்ஸ் கொண்டு வர்றது, அப்ப ஃபேமிலி ஈவெண்ட்ஸ் எல்லாம் இது பண்றது, அப்படி ஒன்று இருக்குது. இன்னொன்று இருக்குது கூகுள் ஃபேமிலி லிங்க். கூகுள் ஃபேமிலி லிங்க். Shafira, you're typing, no dear? Google Family Link. Baby Center is also good. Baby Center. Hashima share பண்ணிக்கிறாங்க. Baby Center. Baby Center is also an application. Google Family Linkல வந்து parent வந்து எப்படி child-ஐ control பண்றது, parent வந்து child-ஐ எப்படி control பண்றது என்றது Google Family Linkல கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னொன்று இருக்குது Kindu. KINEDU. Kindu. KINEDU. இதுல வந்து இதுவும் it is also a very good application. இதுல முழு சைல்ட் டெவலப்மெண்ட்டும். சைல்ட் டெவலப்மெண்ட்னா ஒவ்வொரு ஏஜ்ல குழந்தைகள் என்னென்ன செய்வாங்க, எப்படி எப்படி நடந்து கொள்வாங்க,
என்னென்ன பிஹேவியர் நீங்க பார்க்கலாம் அதெல்லாம் கொடுக்கப்படும் அதுல. இன்னொன்று இருக்குது ஹக்கிள்பெரி. ஹக்கிள்பெரியில வந்து குழந்தைகள் தூங்குறதுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன கொடுக்கலாம், எப்படி ஷெட்யூல் பண்றாம் அதெல்லாம் எழுதப்படுது அதுல. ஹக்கிள்பெரி HUCK LE பெரி பெரி ஹக்கிள்பெரி. ஓகே, அது இது அதுவும் ஒரு இது என்னது அப்ளிகேஷன் தான். எஸ். அப்ப வேறையா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹக்கிள்பெரி ஒன் வேர்ட். ஓகே, குழந்தைகளுக்கு நீங்க பயன்படுத்துறதுக்காகவே இன்னும் சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எப்படின்னு சொன்னா டைமர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ரிவார்ட் சார்ட். இப்ப நாங்க சொல்றோம் தானே குழந்தைகளுக்கு ரிவார்ட் கொடுங்க, அதை நீங்க மார்க் பண்ணுங்க, அதை நீங்க சார்ட் பண்ணுங்க, அது இருக்குது. அப்ப இமோஷனல் வீல், அவங்களோட உணர்வுகளை அவங்க பகிர்ந்து கொள்றதுக்கு அதுக்கு கொடுக்கப்பட்டது இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. சரியா? இப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல என்ன செய்வோம், அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் நாங்க டெக்னிக்ஸ் சைக்கலாஜிக்கலா எப்படி நாங்க குழந்தைகளை ஸ்மார்ட் பேரண்டிங் செய்யலாம், ஸ்மார்ட் பேரண்டிங்க்கு என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் என்றது இன்ஷா அல்லாஹ் நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பேசுவோம். இப்ப நாங்க ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு தானே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல எப்படி நாங்க ஒரு பேரண்டா உங்களே ஹேண்டில் பண்றது, ஒரு பேரண்டா நீங்க உங்களை எப்படி ஹேண்டில் பண்றது என்றும், குழந்தைகளை எப்படி நீங்க இந்த ஸ்மார்ட் பேரண்டிங்ல ஹேண்டில் பண்றது என்றும் இன்ஷா அல்லாஹ் நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை பத்தி பேசுவோம். ரைட், ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். மேம் சொல்லுங்கம்மா. இதுவரை வந்து Yeah. எப்போது கூகுள்ல பிளே ஸ்டோர்ல அடிச்சிருக்கிறேன். இந்த ஆப்பிள் பிளே ஸ்டோர்ல இருக்குது, கூகுள் ஃபேமிலி லிங்க் மட்டும் கூகுள்ல இருக்குது. ஓகே மேம். சரி, ஜஸாக்கல்லாஹ். பரக்கல. யா சுமையா? சுமையா, you're there? வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்குதா? நீங்க உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ தெரியாது, பட் நான் சொல்லுவேன் அந்த சல்லி உங்களுக்கு கட்டாயம் வீண் போகாது. தயவு செய்து ஒரு லேப்டாப்பை எடுத்துக்கோங்க. லேப்டாப் இஸ் வெரி யூஸ்ஃபுல் தேன் ஸ்மார்ட் போன். ஸ்மார்ட் போனும் யூஸ்ஃபுல் தான், இல்லைன்னு இல்லை. லேப்டாப் இல்லாதவங்க ஸ்மார்ட் போன்ல பாவிக்க. ஓகே, உங்களுக்கு லேப்டாப் இருந்தா இந்த பிள்ளைகளுக்கு சார்ட் செய்யறதுக்கு, ஸ்டடி மெட்டீரியல் செய்யறதுக்கு, அப்ளிகேஷன்ஸுக்கு எல்லாம் உங்களுக்கு சரியான ஈஸியா இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு லேப்டாப் ஒன்று இல்லாட்டி பிரச்சனை இல்லை, உங்களோட ஸ்மார்ட் போனை வச்சு நீங்க செய்யலாம். ஈவன் இப்ப நாங்க சொல்லுவோமே, நீங்க பெட்டுக்கு போறீங்க, உங்களுக்கு ஞாபகம் வருது இல்ல நல்ல பெட் டைம் ஸ்டோரி அடிங்க. இந்த தீமை வச்சு இஸ்லாமிக் தீமா இல்லாட்டி மோரல் தீமா, கிவ் மீ அ பெட் டைம் ஸ்டோரி இன் அ மோரல் தீம். ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு வந்துடும் மோரல் ஸ்டோரி. சொல்லுங்க பிள்ளைகளுக்கு. யூ கெட் வாட் ஐம் சேயிங். செல்ஃப் எஸ்டீம் எப்படி டெவலப் பண்ணலாம், வித்ட்ராயிங் ஃப்ரம் க்ரௌட். ஓகே, இப்போ ஷியாஸா பிரச்சனை செல்ஃப் எஸ்டீம்னு சொன்னா அவ்வளோ கஷ்டம் இல்லை வித்ட்ரா பண்றது, சரிப்படுத்துறது. பட் பிரச்சனை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொன்னா யூ ஹாவ் டு ஒர்க் லிட்டில் ஹார்ட். செல்ஃப் எஸ்டீம் தான் சொன்னா பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் ஒர்க்ஸ். ஓகே, அப்போ சின்ன சின்ன டாஸ்க் கொடுத்து அவங்கள வெத்த வைக்கிறது. எடுத்துடனே பெரிய டாஸ்க் இல்ல, தே ஷுட் ஃபீல் குட். அப்ப உங்களோட கண்டினியூஸ் பாசிட்டிவ் என்கரேஜ்மெண்டோட அவங்களுக்கு செய்யலுமான சின்ன சின்ன டாஸ்க் கொடுத்து அவங்கள வெத்த வைக்கிறது இம்பார்ட்டன்ட். சரியா? சின்ன சின்ன டாஸ்க் கொடுக்கறது. அப்ப அது அடுத்ததாக இம்பார்ட்டன்டா நான் காட்டுறேன். அதே மாதிரி யூ கேன் டூ திஸ் செல்ஃப் எஸ்டீம் பூஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ், ஸ்வெட் அனாலிசிஸ், ஜஹாரி விண்டோ, அந்த மாதிரி யூ ஹாவ் லாட் ஆஃப் டெக்னிக்ஸ். அதெல்லாம் ஒர்க் ஷீட்ஸ். யூ ஹாவ் டு லெட் த சைல்ட் டூ த ஒர்க் ஷீட்ஸ் டார்லிங். If the issue is self-esteem, it is not a big problem. But inferiority complex is, அப்படி inferiority complex இருந்தா நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கு. அப்ப அது உங்களுக்கு தனியாக டீல் பண்றது கஷ்டமாகும். யூ ஹாவ் டு கோ டு அ ப்ரொஃபஷனல். வேற கேள்வி இருக்குதா?
நோ மேம் எப்படின்னு ஓகே சொன்னா யா ம் she is 15 years old but ம் she is a bright child actually. ம் நல்லாவே படிப்பாங்க ஆனா எக்ஸாம்னு வரப்போக்குள்ள 90% 95% எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பாங்க டீச்சர்ஸ் ஆனா 89 87 தான் எடுக்கிறாங்க. அதோட ம் வந்து என்னண்டா ஃபியர் க்ரௌடுக்கு இருக்குதா போறத இருக்குமா விருப்பப்படுறே. சாரி. ஃபியர் ஆன்சைட்டி ஃபியர் இருக்குமென்னு நினைக்கிறேன் நான் இப்ப எக்ஸாம்ஸ் பத்தி ஓ அதோட வந்து க்ரௌடுக்கு போறத விரும்புறதே இல்ல. அவனோட க்ளோஸ் ம் ஃப்ரெண்ட்ஸை தவிர திடீரெண்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் என்ன மாலும் பண்ணாலும் பின்னுக்கு ஆவாங்க. அதோட வந்து ம் க்ரௌடை ஃபேஸ் பண்ணவே அந்த விருப்பம் இல்ல. அதோட வந்து அவன் நல்லா டிராயிங் எல்லாம் செய்யறாங்க. கிரியேட்டிவிட்டி ம் நல்ல டிராயிங் எல்லாம் செய்யறேன். ஆனா அந்த டிராயிங்கை செஞ்சா நான் ஃபர்ஸ்ட் வந்துடுவேன் அப்ப எல்லாருக்கும் தெரிய வரும்னுட்டு அதுவும் செய்யறல்ல. அந்த லைம் லைட்டுக்கே விருப்பம் இல்ல. எல்லாரும் See, என் பேரை அதான் அது சொல்லுவாங்க. வந்து அது ஆக்சுவலா நாட் டியூ டு லோ செல்ஃப் எஸ்டீம் இட்ஸ் பிகாஸ் ஷி ஹேஸ் ஆன்சைட்டி ஓகே ஓகே இது ஆன்சைட்டி பிரச்சனை தான் ஓகே ஸோ ஓகே அந்த ஆன்சைட்டி வாரத்துக்கு ஷுவர்லி ஷி மஸ்ட் பி ஹேவிங் சம் நெகட்டிவ் தாட்ஸ் லைக் பீப்புள் வில் ஜட்ஜ் மீ ஐ வில் பிகம் அ ஃபூல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் தே வில் லாஃப் அட் மீ or they will think something negative about me. இந்த மாதிரி surely they are having some negative co-beliefs. அப்ப நீங்க அந்த போங்க பேசுங்க செய்யுங்கன்னு சொன்னதுக்கு சரி வராது. நீங்க அந்த நெகட்டிவ் கோ-பிலீஃப்ஸை தான் நீங்க அட்ரஸ் பண்ணணும். அந்த தாட்ஸை தான் நீங்க கன்ஃபரண்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். இப்ப பிழையாகினா என்ன நடக்க போகுது, பிழையாகினா you ask her what is running in her mind when she's approaching a place or when she's doing something. இப்ப சொல்றாவே எல்லாருக்கும் என்ன தெரிய வந்துடும். So those are the thoughts. So தெரிய வந்தா என்ன கெடுதி நடக்க போகுது. So you confront her thoughts only, dear. And this is மேம் இது anxiety. வந்து நார்மலா இந்த ஷைன்னு மெடிக்கலுமா மேம்? அப்ப இல்ல வானம் தெரிய தேவையில்ல Shy and அப்படின்னு சொல்லி ஷைனஸ் எடுக்கல. என்றது வித்தியாசம், ஆன்சைட்டி என்றது வித்தியாசம். நீங்க சொல்றீங்களே நல்லா படிக்கிற புள்ள 90 எடுக்கலுமான வெரி பிரைட். வெரி பிரைட். அப்ப மேபி அவட ஸ்ட்ரெஸ்னால இல்லாட்டி பெர்ஃபெக்ஷனிசம்னால பெர்ஃபெக்ஷனிசம் வரக்குள்ள பயம் வந்துடுமே. அடி நான் தோத்துட்டா என்ன நடக்கும், மிஸ் ஆயினா என்ன நடக்கும். அப்ப அந்த பயம் என்ன செஞ்சுட்டு ஒரு டாஸ்க்ல இன்டர்ஃபியர் பண்ணி உங்களைய 100% பெர்ஃபார்ம் பண்ண விடாது. Because she has underlying fears. Yeah, okay. So ma'am, to bring her out mean எங்க இந்த அட்ரஸ் பண்ணணும் மேம்? You have to address with her thoughts. முதலாவது understand her thoughts. Check what is running in her mind. Self-blaming, இல்லாட்டி self-criticism, இல்லாட்டி self-doubt. இது சம்பந்தப்பட்ட தாட்ஸ் கட் ஆயிருக்கு. ஓகே மேம், ஓகே. சில டைமுக்கு ஷாஃபர் சொன்ன மாதிரி சோஷியல் ஃபோபியாவா இருக்கேலும் பட் நாங்க அதை அனலைஸ் பண்ணி தான் பார்ப்போம். மேபி சில பேருக்கு சோஷியல் ஆன்சைட்டி வரக்குள்ள இப்படித்தான் வரும் சிம்டம்ஸ். அதான் சொல்றேன், இது ஆன்சைட்டி ஒன்லி இட் இஸ். மோர் தேன் லோ செல்ஃப் எஸ்டீம் இட் இஸ் ஆன்சைட்டி. லோ செல்ஃப் எஸ்டீம் வரக்குள்ள பெர்ஃபார்மன்ஸ் லோவாகவும் நிறையவே அப்படி ஒரு பிரச்சனை வரும் லோ செல்ஃப் எஸ்டீம்ல. பட் ஹர் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் குட், நோ இட்ஸ் நாட் தட் பேட், நோ. யா சரியா? அப்ப இது ஆன்சைட்டில தான் பிரச்சனை. ஓகே மேம், தேங்க் யூ. Okay, dear. Any other questions? Assalamu alaikum, doctor. Alaikum salam. ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்கிறா கிரேட் 6 and அவருக்கு ஒரு கிரேட் 2 ரீடிங் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஈக்குது. அப்ப அவக்கு நான் விசாரிச்சதுல கிரேட் 6 யா. அப்ப நான் விசாரிச்சதுல கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் கேன் ஹெல்ப் ஃபார் தட் சைல்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டுச்சு. ஸோ உங்களுக்கு யார சரி அவங்களுக்கு டெஸ்டிங் செய்யணும், அவட ஐக்யூ லெவல டெஸ்ட் பண்ண. அப்ப உங்களுக்கு யார சரி ரெக்கமெண்ட் பண்ணலுமா ஸ்ரீலங்கால நல்ல ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் உண்டு? கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஆஷா சென்ட்ரலா ஞாபகம் இல்ல. வெயிட், ஆசிரி மெடிக்கல்ஸ் தெரியும் தானே? கலம்பு ஆசிரி மெடிக்கல்ஸ்ல ஒரு நல்ல ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாவோட பேர் என்னது நான் உங்களுக்கு கேட்டு சொல்றேனே, சரியா? அவ வந்து கிருஷாரா பரணவித்தான.
கிருஷாரா எனக்கு தெரிஞ்சு கிருஷாரா பரணவித்தான அவத்தான் இந்த டெஸ்டிங் எல்லாம் பெஸ்டாவே செய்வா. ஆனா ஒரு ஆஹா பிரச்சனை, சரியான எக்ஸ்பென்சிவ் அவ. ஆஹா எப்படியும் டெஸ்டிங் எல்லாம் சேர்ந்து ஒரு 15,000 20,000 மாதிரி எடுப்பா எனக்கு தெரிஞ்சு. ஆஹா அப்ப அதை விட அவ ஆனா பட் ஷீஸ் வெரி குட். த ஒன்லி திங் ஷீஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இன்னொருத்தர் யாரு டெஸ்டிங் செய்யறதுக்குன்னு சொன்னா, டெஸ்டிங் செய்யணுமே. டெஸ்டிங் தான் மெயின் அதுல. யாருக்கு டெஸ்டிங் செய்யணும்? எனக்கு டெஸ்டிங் செய்யற அளவுக்கு தெரியும் கிருஷாராவை தான். வேற ரைட் ஓகே பெருசா, என்ன கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் எனக்கு தெரிஞ்சு கிருஷாரா இருக்கிறா. அப்ப வேற ஏதாவது அரசல் ஸ்ட்ரைக் ஆவினா செல்றேன். ஓகே ஓகே டாக்டர் தேங்க்யூ. ஆசிரியன்னு சொல்லக்குள்ள நிறைய ஆசிரியக்கு இது தானே கிளம்புல ஆசிரி மெடிக்கல்ஸ் நாராயண்பேட்டை நவலோக கிட்ட இருக்குது. இந்த நவலோக இல்லாத நாராயண்பேட்டை. சொல்றேன். ஓகே இது நவலோக ஹாஸ்பிட்டல்ஸ் இல்ல, லங்கா லங்காக்கு ஆஹா கொஞ்சம் இங்கல ஓ நாராயண்பேட்டையா ஓகே ஆசிரி மெடிக்கல்ஸ் அதுல தான் இப்ப ஆன்லைன்ல அடிச்சா வருவா. கிருஷாரா பார்னவித்தான ஈச் சேனலிங் ஓ வருவா. ஓகே ரைட் தேங்க்யூ வெரி மச். சரி, ஓகே ஓகே, யூ வெல்கம். சரி, ஓகே ஓகேம்மா. அப்ப நாங்க வைண்ட் அப் பண்ணிக்கொள்ளுவோம். வெளியா என்ன இப்ப டைமும் உங்களுக்கும் கூடுதலாக போகுது. ஓகே, அப்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தேங்க்யூ ஸோ மச் ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே. இன்ஷால்லா நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போம். டேக் கேர், பை பாய், அஸ்ஸலாமு அலைக்கும், குட் நைட்.